வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 4 சைட் சேனல். தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கும் பப்பாளி அனைத்து காலங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பழமாகும். இதன் இனிமையான சுவையால் இது பழங்களின் தேவதை என்று அழைக்கப்படுகிறது. உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் மற்றும் அழகு ஆகிய இரண்டையும் பப்பாளி வழங்குகிறது. 18 வகையான ஊட்டச்சத்துக்களை கொண்ட பப்பாளி பழத்தை தினமும் சிறிது சாப்பிடுவது சிறந்த நன்மைகளை தரும். இதையடுத்து பப்பாளி பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுவரைக்கும் நமது 4 சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் நமது பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். பப்பாளியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் நோய் ஏற்படுத்தக்கூடிய நச்சுக்கிருமிகளை முற்றிலும் அகற்றும். இதில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ சத்துக்கள் நிறைந்திருப்பதால் கண்களுக்கு மிகவும் நல்லது. கரோட்டின் சத்து அதிகம் கொண்ட பப்பாளி சாப்பிடுவதால் உடலில் புற்றுநோய் எதுவும் வராது. மேலும் புற்றுநோய் கிருமிகள் வரக்கூடிய அறிகுறிகள் தெரிந்தாலே பப்பாளி அதை முற்றிலுமாக அகற்றிவிடும். வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் சி சத்து குறைபாடு காரணமாகத்தான் எலும்பு முறிவு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகிறது. இந்த 2 சத்துகளும் பப்பாளியில் அதிகமாக இருக்கிறது. எனவே எலும்புகளுக்கு மிகவும் பயன் தருகிறது பப்பாளி. பப்பாளியில் சர்க்கரையின் அளவு குறைவு என்பதால் நீரிழிவு எனப்படும் சர்க்கரை நோயாளிகள் பயமின்றி சாப்பிடலாம். சர்க்கரை அளவும் கட்டுப்பாடாக இருக்கும். பப்பாளியில் என்சைமைன் அதிகம் இருப்பதால் உணவை எளிதில் ஜீரணித்து அஜீரண கோளாறு சரி செய்யப்படும். நார்ச்சத்தும் பப்பாளியில் இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனை வராது. பப்பாளியில் நார்ச்சத்து, பொட்டாசியம் ஆகியவை அதிக அளவில் இருப்பதால் இதய கோளாறுகள் ஏற்படாது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் தன்மை இருப்பதால் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. எனவே பப்பாளியை தொடர்ந்து சாப்பிட்டு வாருங்கள். அழகு பராமரிப்பிற்கும் சருமத்தை புத்துணர்வாக வைத்துக் கொள்வதிலும் பருக்கள் இல்லா தெளிவான முகத்தை பெறவும் பப்பாளி பேருதவியாக இருக்கிறது. பப்பாளியில் வைட்டமின் ஏ இருப்பதால் தலைமுடி செழித்து வளர உதவுகிறது. பொடுகு தொல்லையும் நீங்குகிறது. பப்பாளியில் இயற்கையாகவே விஷக்கிருமிகளை கொல்லும் சத்து இருப்பதால் பப்பாளி பழத்தை சாப்பிடுவர்களின் இரத்தத்தில் நோய் கிருமிகள் தங்கி நோயை உண்டு பண்ண வாய்ப்பே இல்லை. குழந்தைகளுக்கு பப்பாளி பழத்தை சாப்பிட கொடுப்பதால் அவர்களின் பற்கள் மற்றும் எலும்புகள் உறுதியாகும். குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். போலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் குழந்தைகளின் உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றது இந்த பப்பாளி. பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் பப்பாளி பழம் சாப்பிடுவதால் சீராகும். ஆண்களின் உயிரணு உற்பத்தி திறனை அதிகரிக்கும். இப்பழத்தை தினமும் சாப்பிடுவதால் நரம்பு தளர்ச்சி குறையும். கல்லீரலில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்ய பப்பாளி உதவி செய்கிறது. உடல் எடை அதிகரித்து காணப்படுபவர் பப்பாளி பழத்தை காலை உணவாக சாப்பிட்டு வந்தால் விரைவில் எடை குறையும். பப்பாளியின் வேர்கள் மற்றும் பூக்கள் சிறுநீரக கோளாறு, மஞ்சள் காமாலை, மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற நோய்களுக்கு எதிராக நன்மை தருவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. பப்பாளி விதைகளை அரைத்து பாலில் கலந்து குடித்தால் நாக்குப்பூச்சிகள் வெளியேறும். பப்பாளியின் இலைகளை அரைத்து நம் உடலில் ஏற்பட்ட காயங்களின் மீது பூசினால் காயங்கள் விரைவில் குணமடையும். பப்பாளி பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி குணமாகும். மேலும் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பம் தரித்த முதல் 2 மாதங்கள் இப்பழத்தை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. இது தவிர பப்பாளி பற்றிய தகவல்கள் வேறு ஏதேனும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.